எதிர்கட்சி தலைவர்கள் தன்னுடைய உரையின் இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை சொல்லி போனார்கள். அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதல்ல. எனக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு அது. ஏனென்றால் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் அல்லவா. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர், அதற்காக ஆட்களை சேர்த்தவர். அந்த நன்றி என்றைக்கு எனக்கு உண்டு, சாகர வரையிலே உண்டு. அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் ஒருவர். ஆகவே நான் அவருக்கு எனக்கு உள்ள 40 நட்பின் காரணமாக இந்த பாடகை அவர் சொன்னாலும் கூட இப்படித்தான் கருதி கொள்கிறேன். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறைகட்டுமே, தன்னாலே வெளிவர தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கின்றான் மயங்காதே, ஒரு தலைவி இருக்கின்றான் மயங்காதே என்று சொல்லவில்லை, ஒரு தலைவர் இருக்கின்றான் மயங்காதே என்று அன்றைக்கு என்னை குறிப்பிட்டு சொன்னார். இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.